The next model on plus verb plus ing. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. This model type of conjunctions can be used at the situation of consequently two actions can be done. அதாவது அடுத்தடுத்து காலகட்டத்தில் ரெண்டு செயல்கள், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் அடுத்தடுத்து ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்தால் அந்த நேரங்களில் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம். எப்படி சார் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஷின் பேப்பரில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அதை படித்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கும் ஒரு ரெலவெண்ட் கிடைக்கும். இந்த செயல் நடந்ததுக்கப்புறம் இந்த செயல் நடக்குது இமீடியட்லி ஆஃப்டர் வி கேன் கால் திஸ். இதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா இமீடியட்லி ஆஃப்டர். ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே, சூடான பிளேட்டை தொட்ட உடனே யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, விருக்குன்னு கையை இழுப்பாங்க. ஸோ தட் இஸ் தட் when you are touching the plate, a hot plate, that is the first action. Taking your hand, that is the second action. So it is happening consequently. எந்த வித தூண்டுதல் இல்லாமல் நடக்கக்கூடிய செயல் தான். ஸோ இன் தட் கேஸ் we can use this type of conjunctions. The next, the fifth type என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ரெண்டு செயல்களுக்கு நம்ம இந்த கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் லேர்ன் த சிம்பிள் கன்ஜங்ஷன்ஸ் ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆர் ஆன் ப்ளஸ் நவுன். அதாவது ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷன் கூட ஒரு verb ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துனேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வி ஆர் ஆடிங் ஐஎன்ஜி இன் பேக் ஆஃப் த verb ஃபார்ம், தட் இஸ் கால்ட் அ ஃப்ரேஸ். உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட். தென் த காம்ப்ளெக்ஸ் when ஆர் as soon as, no sooner, did, then. இது எல்லாமே டைமிங்கை கொடுக்கக்கூடிய verb. when, எப்படா கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ when we are using that when, as soon as, நான் கீழே விழுந்த உடனே எந்திரிச்சிக்கிட்டேன். as soon as I fell down, then I got up myself அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே அந்த டைமை பேஸ் பண்ணி வரக்கூடிய டைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் த காம்பவுண்ட் கன்ஜங்ஷன் and at once, and immediately, or right, it is enough for the fifth one. Simple on plus verb plus ing, complex when or as soon as, compound and at once. Okay, right. So kindly see the example. The child saw the mother, it stopped crying. அம்மாவை பார்த்த உடனே குழந்தை அழுகாச்சி நிறுத்துறது அப்படின்றது இட் இஸ் கான்சிக்வெண்ட்லி த நெக்ஸ்ட்டு ஆக்ஷன். இப்போ புரியுதா, இது அடுத்தடுத்து நிகழக்கூடிய செயல்கள் தான் அப்படின்றது. அப்போ when you are asked to make a simple sentence, you can simply use that on plus verb plus ing for making simple sentence. Then the complex when or as soon as, compound and at once or and. On seeing the mother, on plus verb plus ing. Look here, this on is a preposition. See plus ing, see is a verb, ing. This is called present participle. கிராமரில் இதை இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா present participle சொல்லுவாங்க. How can we say this as a present participle? Present tense plus ing வரக்கூடிய gerund ஃபார்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், present form சொல்கிறோம். What is it? Let's we remember what is the structure of gerund form? Verb plus ing. What is the structure of infinitive form? 2 plus v1, right? So on plus verb plus ing. On seeing the mother, the child stopped crying. அம்மாவை பார்த்த குழந்தை உடனே அழுகாச்சி நிறுத்திருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட், அதுதான். தென் யூஸ் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். which conjunction we can use as soon as? As soon as
the child saw the mother, it stopped crying. Where we can use when, as soon as, இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? These are called subordinating conjunctions. Subordinating conjunctionsனா beginningல யூஸ் பண்ணக்கூடிய conjunctions. Coordinating conjunctionsனா in between two main classes we are using the conjunctions, means it is called coordinating conjunctions. So let's we frame as a complex sentence. As soon as, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், as soon as அப்படின்ற கன்ஜங்ஷனை எடுத்து நீங்கள் முன்னாடி போட்டுருங்க. as soon as போட்டு அப்போ as soon as the child saw the mother அப்படின்னா அப்போ இது என்ன ஆகுது? ஒரு subordinate class. Then as usual we can draw the main class, it stopped crying. Compound sentence, it is very easy. Between two main classes placed on the conjunction. The child saw the mother, குழந்தை அம்மாவை பார்க்குது. and at once, அடுத்த நிமிஷமே, and at once means immediately அர்த்தம், நத்திங், அவ்வளோதான். it stopped crying, அழுகிறத நிறுத்திருச்சு. so then she entered the room, she switched on the light. on plus verb plus ing, on entering the room, she switched on the light. ரூமில் என்ட்ரி ஆனதும் லைட்டை ஆன் பண்ணுறது, அதுதான் பண்ணி ஆகணும். அடுத்த செயல் நம்ம ஏதாவது பண்ணணும்னா நிச்சயமாக ரூமில் என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம ஏதாவது பொருள் எடுக்கிறது நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ இட் இஸ் த வெரி நெக்ஸ்ட் ஆக்ஷன். no sooner did she enter the room then she switched on the light. Compound sentence, she entered the room and at once she switched on the light. Kindly note down, it is very important. no sooner did அப்படின்னு வந்தாலே often it will be asked in your error spot. no sooner, if the first phrase contains with no sooner did அப்படின்னா you must use the second conjunction in order to connect the main class. use than. error spotல எப்படி கேட்பாங்கன்னா THEN கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோ, THEN கேட்பாங்க. ஆனால் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நோ சூனர் டிட்டுக்கு அப்புறம் தேன் தான் வரணும், THAN தான் வரணும். ஓகேவா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். Sita sat by the window, she watched the procession. what does mean by procession? ஊர்வலம்னு அர்த்தம், சரியா? சிட்டிங் பை த விண்டோ, சிட் ப்ளஸ் ing, சிட்டிங் பை த விண்டோ, விண்டோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சி வாட்ச்டு த ப்ராசஷன், அந்த ஊர்வலம் அந்த பேரனையே பார்த்தா. when Sita sat by the window, when is a complex conjunction, she watched the procession. the compound sentence, Sita sat by the window and at once she watched the procession. right, so kindly note all the examples, all the conjunctions and the grammatical rules. இது பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், இப்போ கிட்டத்தட்ட 3 டைப் so far, I mean the today class we have completed 3 types. okay, so இந்த 3 டைப்பும் you have to copy it to our grammar noteல கரெக்டாக டைப் போட்டு பிரித்து எழுதி ஒவ்வொரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் நிச்சயமாக எழுதியிருக்கணும். டெஃபினெட்லி ஐ வில் நோட் தட். கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. we will meet in the next video.